ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான சுண்டல் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 சுண்டலுமே எடுத்திருக்கேன். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் ரெண்டுமே எடுத்திருக்கேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 மூடி தேங்காய், அப்புறம் 3 தக்காளி, அப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி அது கூட சோம்பு, சீரகம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி சோம்பு சீரகம்லாம் சேர்த்து நாம் வதக்கும் போது ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது மாதிரி செய்யும்போது கறி குழம்பு கூட டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி குழம்பு நீங்களும் இது மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வானல் நல்லா ஹீட்டான அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு தேவையான கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் கருப்பாசி எடுத்துருக்கேன் நான். அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சுண்டலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சுண்டலை வேக வைக்காமல் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் குக்கரில் போட்டு 2 விசில் விட்டுட்டு வேக வச்ச சுண்டலையும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அது கூட ஏவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. இந்த தண்ணியில் ஏவும் நல்லா அந்த சுண்டலும் உருளைக்கிழங்கும் வேகட்டும் ஒரு 10 மினிட்ஸு. இப்போ நம்ம தேங்காய்ச்சலும் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதி வரும்போது இந்த நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட தேங்காய், வதக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு குழம்புக்கு நல்ல திக்னஸாக கொடுக்கும். சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதித்து சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ஈஸியான சுண்டல் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.